ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்திஸ் விலாக். நம்ம விலாக்ஸில் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் செட்டிநாடு புளி மிளகா எப்படி செய்யலான்ட்டு வாங்க சொல்லித்தரேன். ஒரு கடாய் காய வச்சுக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கோங்க. 10 பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி காரங்களை கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். மிளகா போட்டு நல்லா இந்த மாதிரி வெடிக்க விட்டுருங்க. வெடித்ததுக்கப்புறம் 10 பல் பூண்டு, 20 பல் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அதில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அதுவும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், தேவையான அளவு கல்லுப்பு, பெருங்காயம் தேவைன்னா போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புளி நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு சைஸுக்கு எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த கரைச்சி வச்ச புளியை அதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அந்த மாதிரி கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருங்க லைட்டாக. அதுதான் பதம். அந்த மாதிரி இறக்க போகும்பொழுது ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து இறக்கிக்கங்க. நாட்டு சர்க்கரை பிடிக்கலன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அது பாருங்கள், இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.